எங்க பாபு கூட இங்கேயே கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கலாமா? ஓ, வர சொல்லாமே. நாகப்பா, புதுசா ஒரு அம்மா வரல வேலைக்கு, அவங்க குழந்தைய கூட்டிட்டு வா. சரி. அது ரொம்ப நல்ல குழந்தை இல்ல? ஆமா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குது. எனக்கு கொடுத்தான். அம்மா பசிக்குது. இத பாரு, வீட்டுல பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடணும். இந்தம்மா, உன் பையனை அங்க சாப்பிட கூப்பிடுறாங்க. வாழ்க்கையை கெடுத்தவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்காம விட மாட்டோமா, விட மாட்டேன். அம்மா, பேசாம இருக்கிற பையனை சாப்பிட அனுப்பல? வேண்டாங்க, அவனுக்கு பசிக்கலையா? சரி. இன்னும் ஏன் குழந்தைய காணோம்? நான் போய் கூட்டிட்டு வரேன். பாபு, ஏமா குழந்தைய சாப்பிட அனுப்பல? உங்க 2 பேருக்கு இடையில அவன் எதுக்குமா ஏதாவது குறும்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் குறும்புதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. வா. அம்மா, நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. இவன் மேல நீங்க அளவு கடந்த அன்பை வச்சிருக்கீங்க, ரொம்ப செல்லம் கொடுக்கறீங்க. என்னைக்காவது இந்த வீட்டை விட்டு போகும்படி ஆயிட்டா, போற இடத்துலயும் இதே மாதிரி அன்பும் ஆதரவும் இவனுக்கு கிடைக்காது இல்லையா? இதோ பரலட்சுமி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பாபுவை நான் தத்தெடுத்துக்க போறேன். அவனை தத்தெடுத்துக்கிற வேலையிலையாவது உங்க மடியிலையும் ஒண்ணு பெத்தெடுத்துங்கம்மா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன் ஆசை நிறைவேறாதம்மா. கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல. வா. வாடா தம்பி. என் கண்ணு, நீ யாரு கண்ணு? சித்தப்பா கண்ணு தானே? சித்தி கண்ணு தானே? பசிக்குதா? இப்படி வர. என்ன பாய் கிட்ட வருது? பாய் தான் கிட்ட வரணுமா, பாய் வரக்கூடாதா? வழக்கமா வெளியே படுக்கிற மாதிரி போய் படிங்க. ஐயோ சாரதா, வெளியே குளிர் தாங்க முடியலம்மா. சித்திரை மாசத்துல குளிரா? அதுல டொக்கு டொக்குன்னு குச்சியை தட்டிட்டே வர்றான் கூர்க்கா. தவறி தலையில தட்டிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல வர்ற குளிர். குச்சி உங்ககிட்ட கொடுத்துட்டானா? என்ன நடிக்கிற? மூட்டை பூச்சியா? வேண்டாமா, அது இருக்கட்டும். அப்பதான் நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் கண்ணை முடிச்சிட்டு இருக்கலாம். ஐயோ அம்மா, எப்படி போட்டு அடிக்கிறாரே, தாங்க முடியாது. ஐயோ, என்ன சொல்ற? ஐயோ அம்மா, என்னது? ஐயோ ஏயா இப்படி அடிப்ப? அம்மாவை கூப்பிட கூடாது. பொசுக்கு பொசுக்கு அங்கங்க வந்து முளைக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? தூங்கியாச்சா? ஏமா என் வீட்டை பத்தியே இப்படி புரியும் உனக்கு? பொம்பளை அடிக்கிற நீ ஒரு ஆம்பளையா? ஏமா என்ன நடந்தது? இப்படிதாங்க கோவம் வந்துருச்சுன்னா கண்ணு மூக்கு தெரியாம அடிக்கிறாரு. வெளியே போனா குச்சை ஒண்ணு வச்சுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு நீ கவலைப்படாம படுத்துக்கம்மா. என்ன தாண்டி அவன் எப்படி உள்ள வருவான்னு பாக்குறேன். வாசலண்டியே படுக்க போறீங்களா?